ஹாய், இந்த வீடியோல நம்ம கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை தான் போய் பார்க்க போறோம். கிரியேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கிரியேட் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நான் காப்பிரைட்டட் மியூசிக் எல்லாமே குவிஞ்சு கிடக்கு. ஒரு லைப்ரரி மாதிரியே அது உள்ள எல்லா மியூசிக்குமே இருக்கும். உங்களுக்கு தேவையான மியூசிக்கை நீங்க எடுத்துக்கலாம். எல்லா மியூசிக்கும்னா பாட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. யாரெல்லாம் வந்து நான் காப்பிரைட்டட் மியூசிக் வச்சிருக்காங்களோ அந்த ட்ராக்ஸ் எல்லாமே இது உள்ள இருக்கும். நீங்க அதை போய் எடுத்துக்கலாம். இதுல நீங்க ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க இப்போ ஏதோ ஒரு பாட்டோட பேக்ரவுண்டோ இல்ல பாட்டோட மியூசிக்கோ எடுத்து உங்க வீடியோவோட அட்டாச் பண்ணி போட்டீங்கன்னா யூடியூப் ஈஸியா உங்களை கண்டுபிடிச்சு உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படி இல்லைன்னா உங்க வீடியோவை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதை நீங்க தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த கிரியேட் அப்படின்ற ஒரு டூல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரியேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இது உள்ள ஆடியோ லைப்ரரி அப்படின்னு உள்ள போகும். இந்த ஆடியோ லைப்ரரி ஃபுல்லாவே உங்களுக்கு ஃப்ரீ மியூசிக் இருக்கும். இந்த ஃப்ரீ மியூசிக்கும் ரெண்டு வகையான ஃப்ரீ மியூசிக் இருக்கு. ஒன்னு வந்து ஆட்ரிபியூஷன் ரெக்வைர்ட், இன்னொன்னு வந்து நான் ஆட்ரிபியூஷன் ரெக்வைர்ட். ஆட்ரிபியூஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, அந்த மியூசிக்கை டவுன்லோட் பண்ணி நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து யாரோட மியூசிக்கோ யாருக்கு அவங்களுக்கு வந்து கிரெடிட் போயிடணும். அதுதான் இந்த ஆட்ரிபியூஷன் ரெக்வைர்ட். நான் ஆட்ரிபியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மியூசிக்கை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு உண்டான கிரெடிட்டை யாருக்குமே நம்ம தர தேவையில்லை. இதை எப்படி நான் கண்டுபிடிக்குது, நான் இது எப்படி கிரெடிட் கொடுக்குறது கண்டுபிடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு கிரியேட்டிவ் காமன் ஆட்ரிபியூஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஒரு ஆல் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா யாருக்கு நீங்க இந்த ஆட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு அது அப்படியே இருக்கும். நீங்க சப்போஸ் நான் இந்த ஃபியூனரல் மார்ச் பிராஸ் அப்படின்ற மியூசிக்கை என்னோட வீடியோல யூஸ் பண்ணேன்னா இந்த லைனை அப்படியே காப்பி பண்ணி என்னோட வீடியோல நான் கொடுக்கணும். இதுதான் அந்த ஆட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஆட்ரிபியூஷன். இந்த மாதிரி சாங் எல்லாம் பாத்தீங்களா, ஜாலி ஓல்டு சென்ட் நிக்கோலஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் 3 நிமிஷம் ஓடுற மியூசிக் இதுக்கு நான் வந்து ஆட்ரிபியூஷன் கொடுக்க தேவையில்லை. எந்தெந்த சாங்குக்குலாம் ஆட்ரிபியூஷன் கொடுக்கணுமோ அதெல்லாம் நீங்க இங்கேயே பாத்துக்கலாம். கிரியேட்டிவ் காமன் ஆட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பக்கத்துலயே இருக்கும். இல்லைன்னா இங்கேயே போய் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆட்ரிபியூஷன் நாட் ரெக்வயர்ட்னா அந்த மியூசிக்கை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் யாருக்குமே நம்ம வந்து கிரெடிட் கொடுக்க தேவையில்லை. இது இவரோட மியூசிக் அவரோட மியூசிக் நம்ம சொல்ல தேவையில்லை. பட் ஆட்ரிபியூஷன் ரெக்வயர்ட் அந்த மாதிரி மியூசிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா இதுலயே பார்க்கலாம். நான் ஆட்ரிபியூஷன் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லும் போது எல்லா டீடைல்ஸுமே வருது. ஸோ எப்படி அந்த கிரெடிட்ஸ் நீங்க கண்டுபிடிக்கிறதுனா, அந்த ஆல் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், கிரியேட்டிவ் காமன் ஆட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணீங்கன்னா யாரோடது எல்லாமே வந்துடும். இதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட யூடியூப்ல போடணும். இதுதான் இதோட ரூல். அடுத்தது பாத்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட். இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல உங்களுக்கு எல்லா எக்கச்சக்கமான இப்போ வந்து அனிமல் சவுண்ட்ஸ், ஏரோப்ளேன் போறது, டிங் டாங், வுட் வந்து கட் பண்ற மாதிரி, இந்த மாதிரி என்ன மாதிரி எல்லாம் சவுண்ட்ஸ் எல்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே இந்த சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ்குள்ள இருக்கும். இதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து யூடியூப்லயும் நிறைய நான் காப்பிரைட்டட் மியூசிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணீங்கன்னா அது யாரோடது, எங்க இருந்து டவுன்லோட் பண்ணணும், அந்த மாதிரியான லிங்க்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். இந்த ஆடியோ லைப்ரரிக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா மியூசிக் பாலிசிஸ். என்னென்ன மியூசிக் எந்தெந்த கண்ட்ரில ஒர்க் ஆகும், எந்தெந்த கண்ட்ரில எல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான எல்லா தகவலும் இதுல இருக்கும். இது நம்ம நாட்டு மியூசிக்கு அவ்வளவும் இருக்காது. பட் நீங்க இதுல பாத்தீங்கன்னா எல்லா வெளிநாட்டு மியூசிக்கும் என்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி அதுக்கு லைசன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி மியூசிக் பாலிசிஸ் எல்லாமே இதுல இருக்கும். இது நமக்கு அவ்வளவும் தேவையில்லை. தேவைப்பட்டா நீங்க இதுல போய் பார்க்கலாம் என்னென்ன மியூசிக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மியூசிக் பாலிசிஸ் அடுத்தது இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா வீடியோ எடிட்டர். உங்ககிட்ட எந்த ஒரு வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேரும் இல்லைன்னா நீங்க இந்த பேசிக் வீடியோ எடிட்டரை யூஸ் பண்ணலாம். பட் இது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இதுல அவ்வளவு ஃபியூச்சர்ஸ் இருக்காது. நீங்க இதுல பார்க்கலாம், நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இதுல வரும். நீங்க அந்த வீடியோஸ் வேணும்னா எல்லாத்தையும் எடுத்து டிராக் பண்ணி டிராப் பண்ணிக்கலாம். நீங்க மியூசிக் வேணும்னாலும் இதுல இருந்தே மியூசிக் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ யூடியூப்ல இருந்தே போயிட்டு கூட நீங்க இந்த மியூசிக் எடுத்து இங்கெல்லாம் போட்டு ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மியூசிக் நான் இங்க போயிட்டு நீங்க இந்த பிளஸ் சிம்பல் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்துடும். அது கூட நீங்க எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க செஞ்சுக்கலாம் இதுல. பட் இது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் தான். நீங்க இதை வச்சு எடிட் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். பட் இது ரொம்ப ரொம்ப பேசிக்கா இருக்கும். அவ்வளவும் உங்களுக்கு ப்ரொஃபஷனலா ஒரு லுக் தராது. நீங்க ஜஸ்ட் மியூசிக் ஆட் பண்றது இல்லைன்னா உங்களோட வீடியோவை கட் பண்றது இந்த மாதிரியான விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பா இதுக்கு போகாதீங்க. வேற ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு எடிட்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி இதுல யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க போகக்கூடாது. ஆனாலும் யூடியூப் உங்களுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்க இதுலயே வந்து எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. நான் உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.